வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL Vlogs வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரி. போன எபிசோட்ல அகுதையின் குலத்தை பற்றி குலப்பாடகன் பாடும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நீலன் கொற்றவை குளத்துல இறங்கி ஆட ஆரம்பிக்கிறான். கபிலருக்கு பெரிய அதிர்ச்சி. அகுதையின் வழித்தோன்றல் நீலன் தானா அப்படின்ற திகைப்புல இருந்து வெளிவராம இருக்கிறாரு. இந்த கதையில தேவ வாக்கு விலங்குன்னு சொல்றாங்க. அது காலப்போக்குல தேவாங்குன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இனி பார்க்கலாம். இரவுல ஏற்பட்ட மனக்கலக்கம் பகல் முழுதும் பரவி கிடக்குது. பாரி தனது அறைக்கு வரும் வரை கபிலர் செயலற்றே கிடந்தாருன்னு சொல்லலாம். பாரி தான் அவரை அழைச்சிட்டு போய் உணவு அருந்த வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் தேர்ல ஏறி பாழியூருக்கு போற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. கபிலர் எதுவுமே கேட்காம வந்துட்டு இருக்கிறாரு. புன்னை மர அடிவாரத்துல தேரை நிறுத்த சொல்றாரு பாரி. வளவன் குதிரைகளோட கடிவாளத்தை இழுத்து நிறுத்துறான். 2 பேரும் இறங்கி காட்டுக்குள்ள நடக்கிறாங்க. பரம்பில் காலடி எடுத்து வைத்த கணத்திலிருந்து நீலனோட பயணிக்கிறேன். தன்னை பற்றி ஒரு சொல் கூட அவன் சொல்லவில்லையே பாரி அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. பாரி அமைதியா கேட்டுக்கிட்டு வராரு. சட்டுன்னு நினைவுக்கு வந்த கபிலர் இல்ல அப்படின்னு அவர் சொன்னதை அவரே மறுக்கிறாரு. வேட்டுவன் பாறையில வரும்போது அவனோட குலப்பாடல் பற்றி அவன் ஏதோ சொல்ல வந்தான். அது இருக்கட்டும் அப்படின்னு நான் தான் புறந்தள்ளிட்டேன். என்னோட அந்த கொடும் செயலுக்கு என்ன தண்டனை வேணாலும் தரலாம் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. பரம்பில் தண்டனை கிடையாது புலவரே. பாரியோட அந்த சொல் குற்ற உணர்வுல இருந்து வியப்பின் பரப்புக்கு தூக்கி வந்துருச்சு கபிலரை. வழக்கம் போல சொல்லால தாக்குண்ட புலவன் மறு சொல்லிற்கு பாரியின் குரலுக்காக காத்துட்டு இருக்கிறான். பாரி சொல்றாரு, ஒரு வகையில அதுதான் கொடும் தண்டனை. கபிலர் மெல்ல தலையசைத்து தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏத்துக்கிறாரு. பாரியும் கபிலரும் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல எவ்வியூரின் தென்புற காட்டுல மருதமர அடிவாரத்துல மயிலாவின் மடியில தலை சாஞ்சு கிடக்கிறான் நீலன். இரவில் எருமையின் தலையை வெட்டி பொங்கும் குருதியோடு நீலன் ஆடி ஆட்டத்தை பார்த்தவங்க இன்னும் நடுக்கம் மேலாம தான் இருக்கிறாங்க. மயிலா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நீலனை நேத்து தான் பாக்குறா. தன்னோட மடியில தலை சாஞ்சு கிடக்கிற அவனை கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்கிறா. அவ முதன்முறையா கொற்றவை கூத்துக்கு இப்போதான் வந்திருக்கிறா. நீலனோட 2 வாரம் எவ்வியூர்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தா. ஆனா வைகையில் ஓடிய குருதி அவனோட உடல்ல தேங்கி கிடக்குது அப்படின்னு இங்கு வந்த பின்னாலதான் அவளுக்கு தெரியும். வாளோடும் வலியோடும் ஒட்டி பிறந்த ஒருத்தன் அவளோட மடி மேல தலை வச்சு தூங்கிட்டு இருக்கான். இரவில் நீலன் ஆடியது ஆட்டமல்ல, ஒரு போர்க்களத்தின் இறுதி பாய்ச்சல். வெட்டிய காட்டெருமையோட குருதிய உடல் முழுதும் பூசிட்டு நிலமதிர ஆடுறான். நிலத்துல பட்டும் வானில் சுழன்றும் திரிந்த நீலனின் கால் அசைவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாம பறையை கொட்டிய பாணர்களின் கைகள் நொந்ததுதான் மிச்சம். அவனோட காலடி அசைவுகளுக்கு பறையொலியால இறுதி வரை ஈடு கொடுக்க முடியல. பறை அடிக்கும் கோல்கள் நார் நர பிரியுது. கிணைப்பறையின் கண் கிழிந்த பிறகும் நீலனின் ஆட்டம் நிக்கல. கூட்டத்தின் குலவையொலி மலை எங்கும் எதிரொலிக்க ஒரு கணத்தில் உடலின் ஆவேசம் உச்சமடைந்து மயக்க நிலை கொண்டான் நீலன். அவன் சரிந்து விழப்போகிறான் என உணர்ந்த பாரி தன் இருக்கையை விட்டு எழுந்து அவனை நோக்கி ஓடுறான். ஆவேசத்தோடு நிலத்தை சுற்றிய வேகத்துல ஒடிஞ்ச கொம்பு மாதிரி சரிஞ்சான் நீலன். சரிஞ்சு விழற அவனோட உடல் மண்ணை தொடுறதுக்கு முன்னால தாங்கி பிடிச்சா குலநாகினி. உக்கிரம் ஏறிய குலநாகினி நீலனை 2 கைகளால ஏந்தி எதிர்களமாடினான். போர்க்களத்தில் சினம் கொண்டு ஆடும் கொற்றவையின் ஆட்டம் அது. தாவர வேர்கள் உடலெல்லாம் சரசரக்க கூகை குஞ்சுகள் எங்கும் சிதறி விழ நாகப்பச்சை நாயகி வேலிற்குல நாகினி நீலனை ஏந்தி களம் முழுவதும் வலம் வந்தாள். குலவையொலியும் பறையொலியும் விண்ணை முட்டுது. ஆடுகளம் ஆவேசத்தால குலுங்குது. நாகினியின் முன் மண்டியிட்டு 2 கைகள் ஏந்தி நின்றான் பாரி. கண்களிலிருந்து நீர் சரிவதைப் போல அவளது கரங்களிலிருந்து சரிந்த நீலனை தாங்கின பாரியின் கரங்கள். அந்த உடல் தான் தளர்ந்து
மயிலாவின் மடியில் சாய்ந்து கிடக்குது. அவளால அவனை தொட்டு பார்க்க கூட முடியல. காதல் கொண்டு நெருங்க முடியாத ஒருத்தனை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவ திகச்சு கிடக்குறா. ஒரு பெரிய காட்டை சிறு பூ காதல் கொள்வது போல அவளுக்கு தோன்றுது. நீலனும் மயிலாவும் மருத மர அடிவாரத்திலேயே ஓய்வெடுக்கட்டும். இப்ப இங்க கபிலரும் பாரியும் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். திகைப்பில இருந்து மேல முடியாம தான் 2 பேரும் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு உரையாடலை நடத்தினாலும் அது மேலும் திகைப்பை கூட்டவே செய்யும் அப்படின்னு 2 பேருக்கும் தெரியும். ஏன்னா அகுதையின் குலக்கதை இந்த மண்ணுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் அப்படின்னாலும் அதை அறிஞர்கள் இன்னும் அடி ஆழத்துல இருந்து அள்ளி தருவாங்க. கபிலரின் சொல் கேட்க ஆவலோடு இருந்தா பாரி. கபிலர் சொல்றாரு, மருத நிலத்துல ஒரு பறவை இருந்தது. அதன் பெயர் அசுனமா. இசைக்கு மயங்கும் பறவை அது. கூடல்வாசிகள் வைகை கரையில அமர்ந்து மாலை பொழுதுல சிறு யாழ் மீட்டி மகிழ்ந்திருப்பாங்க. அசுனம்மா சிற்றொலி எழுப்பியபடி நாணல்களுக்குள்ள இருந்து ஒவ்வொன்னா பறந்து வரும். யாழ் இசைக்கப்பட்டு கொண்டே இருக்க இசைப்பவனை சுற்றி அசுனமா வந்து இறங்கும். கொன்றை மர கிளையால் செய்யப்பட்ட யாழையே கூடல்வாசிகள் மீட்டுவாங்க. அசுனமா கொன்றை மரத்தில் மட்டுமே அடையக்கூடிய பறவை. யாழின் இசை செவியிலும் கொன்றையின் வாசனை நாசியிலும் ஏற அசுனம்மா கிறங்கி அந்த இடத்திலேயே அடைய தவிக்கும். நேரம் ஆக ஆக அது இசைப்பவனை நெருங்கும். அதுக்கு பின்னால அவனோட தோல், கை, கால் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் மொய்க்க ஆரம்பிக்கும். இசையில மயங்கிய அசுனமா இசைப்பவனை கொஞ்சம் தன்னோட சிறு அழகால அவனோட கூந்தலை கோதும். அந்த அசுனமாவோட கொஞ்சலில இருந்து மீள முடியாத இசைஞன் இரவெல்லாம் யாழ் மீட்டி கிடப்பான் அப்படின்னு சொல்லும் போதே கபிலரோட குரல் உடைய தொடங்குது. கூடல் மக்களுக்கு அசுனமாதான் குலப்பறவை. இசை கேட்டு தலையாட்டும் அசுனமா இந்த உலகத்துல இப்ப எங்குமே இல்லை. அந்த பறவை இனம் எங்கே போனது, எப்படி அழிந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியல. குட்டூர் முடவனார் தான் ஒரு கவிதை பாடினாரு. அகுதையின் குலம் அழிந்த மறுநாள் யாழ் நரம்பில் வந்து மோதி மோதி தங்களின் கழுத்தை அறுத்து கொண்டு அசுனமாக்களும் அழிந்தனவென்று. இந்த நேரத்துல நீலனும் மயிலாவும் மரத்தடியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மயிலா நீலனோட தலைமுடிய மெல்ல கோதி விடுறா. சக்தியே இல்லாம அயர்ந்து கிடந்த நீலன் கண் விழிக்க முயற்சி பண்றான். அவள் கண்ணம் தொட்டு தூங்க சொல்லி கண்களை மூடுறா. அவனுக்குள்ள இரவின் ஆவேசம் மேலே எழும்பியே இருக்கு. கிணைப்பானனோட குரல் செவிப்பறைக்குள்ள திரும்ப திரும்ப வந்து மோதுது. நினைவுகள் அவனை கழுத்த நெரிக்குது. எல்லாத்தையும் சட்டுன்னு மறுத்து கண் விழிக்கிறான். அதை பார்த்த உடனே மயிலா பயப்படுறா. அவளது விரல் வந்து கண்ணம் தொடறதுக்கே பயப்படுது. அவன் கழுத்தை தூக்கி எழ முயற்சி பண்றான். ஆனா அவ நெஞ்சில கை வச்சு அழுத்தி அவனை திரும்பவும் படுக்க சொல்றா. நீலனோட மனம் இரவிலிருந்து மேலவே முயற்சி செய்து அவளோட விரல்களால அவனை வெளிக்கொண்டர முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பாரியும் கபிலரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாரி கேக்குறாரு, கூடல்வாசிகளுக்கு மட்டும் உழவு சிறப்பாக வசப்பட்டது எப்படி? எல்லோரும் காட்டை அழித்து விளைநிலமாக்கிய போது காட்டை அறிந்து கொண்டு நிலத்தை விளைய வைத்தவர்கள் அவர்கள். ஆர்வத்தோடு பாரி கேட்கிறான், எப்படி? பன்றி அகழ்ந்த நிலத்தில் பயிர் நட்ட மலை அனுபவம் தான் சமதளத்தில் பயிர் நடும் முன் மண்ணை ஏற்கொண்டு கிளறச் சொல்லியது. பன்றியின் முன்னுதடு பூமியின் தன்மையை உணரும். அதுபோல பூமியை உணரவும் நிலத்தை கிழித்து இறங்கும் மரத்தை உணரவும் முயன்றனர் கூடல்வாசிகள். வண்டல் மண்ணுக்கு, இறுகிய மண்ணுக்கு, இள மண்ணுக்கு அப்படின்னு உழு படைகளை வகைப்படுத்தி உருவாக்கினாங்க. தாலி மரமும் வேளா மரமும் வெக்காளி மரமும் கொண்டு கலப்பைகள் செய்து மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தினாங்க. உழு மரங்கள் மண்ணுக்கு ஏற்ற ஆழம் கொண்டு உழுதன. எல்லாரும் நிலத்தை உழ வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உழும் நிலத்தை உணரணும் அப்படின்னு அறிந்தவங்க கூடல்வாசிகளே. இப்போ நீலன் மயிலா. உணர முடியாத இடத்துல கிடந்த நீலனை உணர முயற்சி பண்றா மயிலா. இடது கையால கழுத்தோட அணைத்து அவனை தூக்குறா. அவளோட கூந்தல் அவனோட முகமெல்லாம் அசையுது. அவளோட உதடு முத்தமிடலாம்னு துடிக்குது. ஆனா அவன் சோர்வுல இருந்து விடுபடாம இருக்கிறான். மூடி வச்சிருந்த சிறு கலயத்துல கஞ்சி எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுக்குறா.
அவன் கைகள் மிகவும் துவன்றிருக்கு. அவளோட வலக்கை கலயத்தை தாங்கி பிடிக்க அவன் குடிக்கிறான். நீராகாரம் உள்ளுக்குள்ள இறங்கி மயக்கத்தை கலைக்கத் தொடங்குது. கபிலர் தான் கேள்விப்பட்ட அந்த தொல்கதையை வியப்பு குறையாம சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஏர்கலப்பையை மாடு இழுக்க அதன் கழுத்தில் போடும் குறுக்கு ஆரத்தை எல்லா மரங்களிலும் செய்து மாட்டின் கழுத்தில் மாட்டி இழுக்க வைத்தனர். அகுதையின் குலம்தான் முதலில் கண்டறிந்தது அத்தி மரம்தான் ஆவினத்தின் சேர்மானம் என்று. குறுக்கு ஆரத்தை அத்தி மரத்தில் செய்தனர். அதுதான் கனம் குறைவாக இருக்கும். எவ்வளவு இழுத்தாலும் மாட்டின் கழுத்து தோளில் வடு பிடிக்காது. பாரி வியப்போட கேட்கிறாரு. கால்நடைகளை மரங்களோடு இணைத்து பொறுத்த மதிநுட்பம் தேவை. காடும் கால்நடைகளும் அதிசய உறவு கொண்டவை. ஆம் என்று தலையாட்டிய கபிலர் சொல்றாரு. மரத்தையும் மாட்டையும் இணைத்தது மட்டும் அல்லாமல் தாவரத்தையும் மண்ணையும் இணைத்தனர். ஆவார இலையை அடிமண்ணில் போட்டபோது அவர்கள் சொல்வதை யாரும் நம்பவில்லை. அறுவடை நாளில் அம்பாரமாக குவிந்த விளைச்சல் கண்டு வாய் பிளந்தவர்கள் அந்த செடியின் பெயர் என்னவென்று மீண்டும் மீண்டும் பலர் வந்து கேட்டு போயினர். எதற்கும் ஆகார் என கேலி செய்து சிரித்த அவர்களின் பெருங்கிழவன் ஒருவன் தான் அந்த இலையை கண்டறிந்து நிலத்தில் போட்டு அமுக்கியவன். அவன் சொன்னதை 2 விளைச்சலுக்கு பிறகே உண்மை என மக்கள் ஏற்றனர். நீலன் நீராகாரத்தை குடிச்சு முடிச்சான். அவனது முகம் சற்றே தெளிவா இருந்தது. மயிலா அவனை எப்படி உள்வாங்குவது அப்படின்னு தெரியாம தவிக்கிறா. அவனது முகத்தை மார்போடு அணைத்த போது அவளது கைகள் நடுங்குது. என்னை எத்தனையோ முறை தழுவி கிடந்த நீலன் தான் இவன். ஆனால் குலநாகினி கையில் ஏந்தி நின்ற அந்த காட்சியை பார்த்த பின்னால அவனை தொடவே பயமா இருந்துச்சு. நேற்றைய இரவுல நான் பார்த்த நீலன் நீதானா அப்படின்னு அவ கேக்குறா. அவன் மௌனமா தலை குனிறான். நீ ஏன் உன்னை பற்றி என்னிடம் இதுவரை சொல்லவில்லை? மயிலாவின் கேள்விக்கு அவன் பதில் எதுவுமே சொல்லல. அவளுடைய அழகிய கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அடிமண்ணுல ஆகாரமா சேர்ந்து கிடக்கிற குலக்கதைகள் வெளிப்பார்வைக்கு சட்டென தெரியாதே. உனது தோள்கள் எனது அணைப்புக்கு அப்பாற்பட்டவையாக மாறியுள்ளன. உனக்குள் இருக்கும் நெருப்புக்கு முன் நம் காதல் நிலை கொள்ள மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட கண்கள்ல இருந்து நீர் வழியுது. ஒரு கணம் கண்களை மூடி தன்னை அமைதிப்படுத்திக்கிறார். பரம்பின் எல்லா பெண்களையும் போல அவளுக்கும் அந்த நேரம் வள்ளியே நினைவுக்கு வந்தா. வள்ளியின் உறுதிப்பாட்டுக்கு இணை சொல்ல யாரும் இல்லை. பெண்ணின் வீரிய வடிவம் அவள். மயிலாவின் மனம் வள்ளியை நினைத்து கொண்டிருக்கும் போதே தன்னை தூக்கி கொண்டு செல்வது போல உணர்றா. வள்ளியின் நினைவு எந்த துயரத்தில் இருந்தும் வெளியேற்றும். நினைவின் சுகத்தை உடல் உணர்ந்துட்டு இருக்கு. சட்டென கண் விழித்து பார்த்தா மயிலா. நீலன் தன் 2 கைகளால அவளை தூக்கிட்டு மர நிழல் விட்டு வெயில் இறங்கும் நிலம் நோக்கி வந்து நிக்கிறான். சூரிய ஒளி 2 பேர் மேலேயும் பொழியுது. அவளோட கண்களை பார்த்து நீலன் சொல்றான், நான் அகுதை, நீ அசுனமா. வாழ்ந்தாலும் அழிந்தாலும் பிரிவில்லை நமக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ கபிலர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மலையில் வாழ்ந்தவர்கள், காட்டில் வாழ்ந்தவர்கள், கடற்கரையில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் வெட்டி சாய்க்கும் வால்முனையின் பின்னும் பாய்ந்து இறங்கும் அம்பு முனையின் பின்புமே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடல்வாசிகள் தான் எந்நேரமும் ஊர்ந்து நகரும் மண்புழுவின் பின்னும் சிறு துவாரம் உருவாக்கி மறுகணம் சிறகு விரிக்கும் ஈசலின் பின்னும் அலைந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு கபிலர். உண்மைதான். ஆனால் வாழ்முனைதானே வெற்றி கொண்டது. எந்த மண்ணிலும் விளைய வைக்க தெரிந்தவர்களை விதை நெல்லே அறியாதவர்கள் வீழ்த்திவிட்டனரே. காலம் வைகையின் சாட்சியாக சொல்லும் செய்தி ஒன்றுதான். எந்த கணமும் நீ தாக்கப்படலாம். ஆனால் அதற்கு முந்தைய கணம் உன்னுடையது. அதில் நீ கையறு நிலையில் நின்றால் உன் குலம் ஆரோடு போகும் என்றான் பாரி. கபிலர் தலையசைத்து ஒப்புக்கொண்டார். அகுதை மாவீரன் தான். ஆனால் திருநாளின் அதிகாலையில் கொலைவாள் கொண்டு சூழப்படுவோம் என்பதை எதிர்பார்க்கும் அளவுக்கு அவன் மனம் சீர்கெடவில்லை. தீயவர்களின் வீழ்ச்சி மகிழ்வை கொடுக்கும், பாதிப்பை ஏற்படுத்தாது. நல்லவர்களின் வீழ்ச்சியோ துயரத்தோடு நிற்காது, பெரும் பாதிப்பை உருவாக்கும். அகுதையின் தோல்விதான் இந்த மண்ணின் சமநிலை சரிய காரணமானது. வளமான பூமி தன் கைக்கு வந்ததும் வென்றவன் பெரும் வலிமை கொண்டவன் ஆனான். அதே போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதலை எதிர்பாராத பொழுதில் நிகழ்த்தினால் நாமும் பெரும் வளம் பெற்றவர்களாக மாறுவோம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரத் தொடங்கியது. அதை விட பெரும் தாக்குதலை நிகழ்த்தி அடுத்தடுத்து 3 குலங்களை அழித்ததினால் பாண்டிய குலம் முதல் நிலை பெற்றது.
போர் என்பது அரை கூவி நிகழ்த்துவது என்ற மரபை உடைத்தான் கொற்கை பாண்டியன். அகுதையின் மீது தொடுக்கப்பட்டது போர் அல்ல. பாரி பேசிட்டு இருக்கும் போதே இடதுபுறம் இருந்து புதருக்குள்ள இருந்து சென்னாய் ஒன்று பாய்ந்து ஓடுது. அது ஓடிய திசை நோக்கி விரைந்தான் பாரி. அது அடுத்தடுத்த புதர்களுக்குள்ள நுழைந்து வேகமா ஓடுச்சு. அதன் திசையை கூர்ந்து கவனித்தபடி தன்னோட கையில இருந்த ஈட்டியை இழுத்து வீசினான். செடி கொடிகளை கிழிச்சுக்கிட்டு அதோட விழாவில் இறங்கியது ஈட்டி. பாரியை நோக்கி ஓடி வந்து நின்ற கபிலர் மூச்சிறைத்தபடி கேட்கிறாரு, அது இறந்து விட்டதா? ஆம் புலவரே அப்படின்னு சொல்றாரு பாரி. தன் போக்குல போகும் விலங்கை ஈட்டி எறிந்து கொல்லும் செயல் கபிலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தது. பாரி தானா இது அப்படின்னு பதறி பார்க்கிறாரு. புதருக்குள்ள போன பாரி தான் எரிந்த ஈட்டிய அதன் உடலிலிருந்து பிடுங்கி எடுத்துட்டு வரான். கபிலரின் முகத்துல இருந்த வெறுப்பை பார்த்துட்டே இலைகளால ஈட்டியில் இருந்த குருதியை தொடச்சிக்கிட்டே சொல்றான், விலங்குகள் தமது உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாடி தின்கின்றன. ஆனால் தனது உணவுக்காகவும் தேவைக்காகவும் மட்டுமல்லாமல் கண்ணில் படும் எல்லா விலங்குகளையும் கொன்று போடும் இயல்புடைய விலங்கு இது மட்டும்தான். கண்ணில் படும் நாடுகளை எல்லாம் விழுங்க பார்க்கும் வேந்தர்களைப் போல. கபிலர் அதிர்ந்து பார்க்கிறாரு. காட்டு உயிர்களின் அழிவு சக்தி இதுவே. அழிவு சக்திகளை எந்த இடத்தில் கண்டாலும் பரம்பின் ஈட்டி பாயும் அப்படின்னு பாரி சொல்றான். பாரியோட இந்த வார்த்தைகளை கேட்ட கபிலர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வீடியல். நன்றி, வணக்கம்.